எல்லோரும் என்னை மறந்து போனார்களே, நான் நிர்கதியாய் நிற்கிறேனே என்று புலம்பும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி யாக்கோபு துக்கத்தில் இருந்தாலும் பிறகு மறந்து போனார். துரோகம் செய்த அண்ணன்மார்களும் தம்பியை மறந்து போனார்கள். ஆனால் அவரை அழைத்த கர்த்தர் அவரை மறக்கவில்லை. குழியிலும் நினைத்தார், சிறையிலும் நினைத்தார், துரோகத்தின் மத்தியிலும் நினைத்தார். அந்த இடங்களில் எல்லாம் அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து உயர் பதவியிலேயே வைத்திருந்தார். ஏற்ற நாள் வந்தது. மறவாத தேவன் சொன்னபடி அவரை உயர்த்தி, அவரை மறந்த அத்தனை பேரும் அவரை மட்டும் நினைக்கத்தக்கதாக அவர் பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். நீங்க செய்த நன்மைகளை உங்க உறவுகள் மறந்து போச்சா? நண்பர்கள் மறந்து போயிட்டாங்களா? இன்னைக்கு யாருமே இல்லாம தனிமையிலும் விரக்தியிலும் வேதனையிலும் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லைங்க. யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்னிறுத்தி வைத்திருந்தார். இந்த மோசமான சூழ்நிலையில கூட கர்த்தரை உங்களால நினைக்க முடியுமா? நினைங்க. நீங்க அவரை நினைச்சு அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் உங்களை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறார். உங்களை மறந்தவர்கள் கூட உங்களை நினைக்கத்தக்கதாக, உங்களிடம் உங்கள் பட்சமாய் அவர்கள் வரத்தக்கதாக தேவன் கிரியை செய்கிறார். எனவே உங்களை மறக்காத தேவனை மறக்காமல் நோக்கி பார்த்து துதிங்க. மறந்தவர்களை கொண்டு வந்து சேர்த்து உங்களை உயர்த்துவது அவர் பொறுப்பாயிருக்கிறது. நிச்சயமாய் செய்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களேன்னு நான் துக்கத்தோடு இருந்தேன் ஐயா. ஆனால் நீரோ என்னை மறவாமல் என்னை தொடர்ந்து கண்காணிக்கும் தேவனாக, என் தேவைகளை சந்திக்கும் தேவனாக, என்னை போஷிக்கும் தேவனாக, என்னை பாதுகாக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. ஏற்ற நேரத்தில் நீதிமான் என்னை சூழ்ந்து கொள்ள செய்வீரையா. தொடர்ந்து உம்மை மட்டும் நினைத்து உம்மை நோக்கி பார்க்க தேவனுக்கு கிருபை தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.